அங்கே போய் பயன்படுத்திங்க. இல்லை அதே செட்டப்பை நாங்கள் அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக வர முடியாது, இங்கே பயன்படுத்திங்க. இந்த ஃபெசிலிட்டிலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்காக இது போல ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டி இதை வச்சு இங்கே கிளாஸ் நடத்துறது இது பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தவங்க இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இந்த கிளாஸ் எடுத்துக்க முடியாது. இதை அங்கே இருந்துக்கிட்டேன், மதுரையில் இருந்துக்கிட்டே இல்லை எங்கே இருந்துட்டோம் அவங்க கிளாஸ் எடுக்கிறேன். இதில் இன்ட்ராக்ட் பண்ண முடியுதுங்களா? இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஸோ இது போல ஃபெசிலிட்டிலாம் நாங்கள் படிக்கும்போது அங்கே 13-14 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ஓடணும் அங்கே நாங்கள் தேடி போவோம். சொல்லிக் கொடுக்கறதுக்கோ இல்லை கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ ஆட்கள் கிடையாது. ஸோ அதுபோல் இருந்த காலத்தில் நாங்கள் கொஞ்சம் மாறி எல்லாமே எல்லா இடத்துலையுமே கிடைக்குது அப்படின்னா. இன்னொரு அதை இந்த செல்ஃபோனில் படிக்கிறது அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அதெல்லாம் அது கூட படித்து பாஸ் பண்ணதான் சரித்திரமே கிடையாது. புத்தகத்தை படிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, ரெண்டாவது அண்டர்லைன் பண்ணுங்க, அதை படிங்க. அது கூட தான் இருக்க முடியும். ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை மைண்டில் வச்சுங்க, அது கூட படிங்க. செல்ஃபோனில் படித்து இது பண்ணுறது ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு மனசில் நிற்காது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அது ஒரு சில டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளி போட்டு நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க, வேலையை வாங்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலையை நல்லா படிச்சுட்டு 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே வேலை வாங்கணும்னு உண்டு. இல்லை டிஸ்ட்ராக்ஷனோட சேர்ந்து 7-8 வருஷமாக படிச்சுட்டு இருக்கவங்களும் வேலை அதுக்கு பிறகு வேலை வாங்கணும்னு வேலை கிடைக்காம போகலாம். அது மூலயமா ஏன்னா வயசு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு குடும்ப சூழ்நிலையை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ்டாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபோக்கஸ்டாக சொல்லியிருக்காங்க இல்லையா, அதிகாலையில் இருந்து எப்படி படிக்கணும், வேலைக்கு போகிறவங்க எப்படி படிக்கணும், வீட்டில் இருக்கவங்க எப்படி படிக்கணும், இதெல்லாம் வாழ்வியல் அனுபவங்கள். அதெல்லாம் இவரெல்லாம் கிட்டத்தட்ட இவர் மூலயமா 200 பேர் மேலே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க. சும்மா சாதாரணமாக ஏதோ அவரு பண்ணாருன்றதாக சொல்ல வர 200 பேருக்கு மேலே அரசாங்க வேலையில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. மாயவன் 100 பேருக்கு மேலே ஏற்கனவே வேலைக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ எல்லாமே அந்த சமூக சிந்தனையோட எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டா ஒரு சிகரம் சென்டர்ல இருந்து இப்போ கணபதி கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்து எஸ்ஐல இருந்து டிஎன்டிசி 4 2 பிஎஸ்எஃப் அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயும் போயிருக்காங்க. ஸோ அனைத்து பேரும் வந்திருக்காங்க. ஈவன் இன்ஃபார்மலாக கூட நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு கான்டாக்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம், கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எது வந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, என்ன உதவி வேணாலும் கேளுங்க. கைட் பண்ணுறதுக்கு இடையில இப்போ கணபதி சார் நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். ஸோ இது போல ஒரு லீவ் நாளில் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு போகிறேன். அதுக்கு பிறகு நான் வர முடியாது, ஆனால் இவங்க வர முடியும், நடுவு வர முடியும். ஸோ உங்களுக்கு கைட் பண்ண முடியும். இப்படிலாம் வசதி இருக்காங்க, நல்லா பயன்படுத்திங்க, நல்லா கடுமையாக உடைங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களால் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கிறேன். இது வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கல, யாராவது கேட்கறது இருக்கீங்களா? கோச்சிங் கிளாஸ் போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ இது கவர்மெண்ட் மூலியமாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சார். இதே போல் இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, இந்த டிஎன்பிசிக்கோ இல்லை குரூப் 4 எக்ஸாம்க்கோ செகண்ட் போலீஸ்க்கு நிறைய பசங்க இருக்காங்க. வெளியில் படிச்சுட்டு காலேஜ் புறம் போயிட்டு அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தப்பான வழியில போறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கைட் விழிப்புணர்வு கொடுக்கலாம் சார். செகண்ட் இங்க இருக்கிற பசங்க நல்லாவே மாறிடுவாங்க, ஓடுவாங்க. அந்த இதுல இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா அவங்களுக்கு இன்னும் பயிற்சி ஏதாவது இருக்கு பண்ணா நல்லா இருக்கும். வெரி குட். நம்ம நல்ல திட்டம் இது ஏற்கனவே ஃபாலோ பண்ணி கேட்டாங்க. நம்ம கல்வராயன்மலை போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்துறையில ஒரு பயிற்சி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. முன்னாள் நம்முடைய எஸ்பி ஸ்ரீமதி விஷயத்தால அது தடை பண்ணிக்கணும், தடை நின்றது. அதில் கம்ப்யூட்டர் அதுலேயும் போர்ட்ஸு 5 நாளும் வந்தாங்க. ஸோ உங்களுக்காக அவர் நல்லா பண்ணாரு. இந்த மலைய மக்கள் நல்லா டெவலப் ஆகும்.
அட்லீஸ்ட்டு ஒரு 10 எஸ்ஐ ஆகணும், ஒரு குரூப் ஆஃபீஸர் ஆகணும், எல்லாமே ஈகராக இருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா சோஷியல் இஷ்யூ தான் இந்த மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த சமூக பிரச்சனைகளால் தான் இந்த திட்டங்கள் நிறைவேறுது. அது நாங்கள் இல்லை. ஸோ இங்கே நடைபெறுகிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனை நிறைய தடைகளாக மாறிச்சு. இப்போ அதை மீண்டும் நாங்கள் இதே அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். இப்போ உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய செயல்பாடுகள் என்னென்னலாம் நடந்திருக்கு, மீண்டும் அதே கரியாலூர் அந்த மலையில் இருக்கிற அந்த காவல் நிலையத்தில் திரும்ப நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணி அடுத்த கிளாஸ் அவங்க தான் வந்திருக்காங்க, எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்துருக்காங்க. இன்னொரு தம்பி அவங்க வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அந்த குரூப்பில் வந்து 150 பேர் 160 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாணவர்களுக்கு அடுத்த கைடியன்ஸ் இப்போ நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம், ஆசிரியர்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். பட் அதிகாரத்தின் சார்பாக இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு கமிஷன்ஸ்லாம் வாங்கணும். சும்மா வந்து நம்ம இது பண்ண முடியாது. இப்போ கூட நாங்கள் வந்து நம்ம மார்னிங் இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்களோட கமிஷன் தான் பண்ணிக்கிறோம். ஸோ அது கூட நம்ம எதுவும் திடீர்னு வர முடியாது. ஏன்னா சோஷியல் மீடியா இருக்குது. இப்போ கையில் வந்து 9 மாற்றிடுறதால தான் இந்த பிரச்சனைகள். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்டை பற்றி. ஸோ அதனால் இருக்குது. ஆனால் மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு உங்களுக்காக அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அது நடைபெறும். இங்கே வந்ததனுடைய நோக்கம் ஏஜ் ஆச்சுன்னா நம்ம சாதிக்க முடியாது. 26 வயசு, முதல்ல 29 வயசில் போலீஸ் போகலாம். 26 வயசு ஆகிட்டாங்க, குறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து மாணவர்களுக்கு மாற்றணும். நம்ம தங்கைகளுக்கு, நம்ம தங்கச்சிங்களுக்கெல்லாம் மாற்றணும். அதே போல் வயசில் வந்து ஒரு சில இதில் வந்து இன்க்ரீஸே பண்ணலை. நமக்கு போட்டிகள் அதிகமாக இருக்குது. விட போட்டிகள் இப்போ கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்க அதிகமாக இருக்குது. அவேர்னஸ் வந்துருச்சு. அவங்க சொல்கிற திறமைகள் உள்ள மாணவர்கள்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க நம்ம கைடியன்ஸ் பண்ணியிருந்தோம். டெஸ்டெல்லாம் நடந்தது. நல்லா டெஸ்ட் நடந்துட்டு இன்னும் கேட்டால் எங்களுக்கு பசியாக இருக்குது இல்லையா, எங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போட்டால் நல்லா சாப்பிடுவோம். மதிய உணவும் அளிக்கப்பட்டது. இல்லை நல்லா சொல்லுவோம். எல்லாரையும் அங்கேயே உட்கார வச்சு அந்த கேம்ப் ஆஃபீஸில் அந்த போடுற ஸ்கூலில் தான் ஒரு ஸ்டாஃபை போட்டு சமைக்க வச்சு அங்கேயே சாப்பாடு போட்டுக்கிறோம். ஸோ மீண்டும் அந்த திட்டம் புறந்தமைக்கப்படும், மீண்டும் ஆரம்பிக்கப்படும். அதற்கான ஒரு விடியல் நிகழ்ச்சி தான் இது. இப்போ நான் அந்த டிஎம்பிசி மாணவர்கள்லாம் பார்க்கணும் தான். 93 பேருக்கு மெசேஜ் போயிருந்தது. ஸோ அதில் ஒரு 2 மாணவர்கள் தான் இப்போ நான் பார்க்குறேன். மீதி மாணவர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க தலைவர் தான் போய் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ நான் எங்கே இருக்கணும், நான் எந்த இடத்துல இருக்கணும், குடியில் இருக்கணுமா, இல்லை எந்த இடத்துல இருக்கணும் பேசினாங்க ஒழிய. பட் அவங்க மாணவர்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இன்னும் நிறையா அவர் கேட்கணும் தான். நீங்கள் அதனுடைய நோக்கம் உங்கள் டிஏஜிக்கு அவர் டிஏஜி அவர்கள் பேசலாம். ஸோ அதை மீண்டும் அவர்கள் உருவாக்கலாம். மீண்டும் இதோட இல்லை 3 காவலர்கள் அதற்காக நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டணும். ஏன்னா உங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஒரு மேடம், ஒரு லேடி மேடம் வந்து கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பேர் வந்து என்னன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு திரும்ப என்னன்னு தெரியல, ஒரு லேடி. அதே போல் எங்கள் ஆசிரியர்கள் வருவதற்கு மேலே வந்து ஜீப் கொடுத்து ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன். விழுப்புரத்துலேருந்து வரேன், நான் கள்ளக்குறிச்சி சொல்லுவேன். கள்ளக்குறிச்சி சிக்னல்லேருந்து என்னை வந்து ஒரு வேன் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுருவோம். ஸோ 4 o'clock வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. நான் கிளாஸ் முடிச்ச உடனே ஏற்றிக்கிட்டு திரும்ப எனக்கு டீ ஸ்நாக்ஸ் அவங்க அந்த ஸ்டேஷனில் கொடுத்துட்டு மீண்டும் என்னை கொண்டு போய் பாதுகாப்பாக ஏறிட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணணும், எங்கள் எஸ்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் சார் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு திட்டங்கள் செயல்படப்பட்டது.